ஸோ 2012 2024 குரூப் 4 வரைகளும் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸிலிருந்து கம்பராமாயணம் இந்த டாப்பிக்கில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்ப்போம். உத்தரகாண்டம் எழுதியவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். உத்தரகாண்டம் எழுதியவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். கம்பர் வந்து எழுதியிருக்க மாட்டார். ஸோ அதுக்கடுத்ததாக கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் எதுனா சுந்தரகாண்டம். கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் எதுனா சுந்தரகாண்டம். ஸோ அதுக்கடுத்ததான் கம்பராமாயணத்தின் குகப்படலம் எவ்வாறு அழைக்கப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. கம்பராமாயணத்தின் குகப்படலம் கங்கை படலம் என்றும் அழைக்கப்படும். குகப்படலம் எவ்வாறு அழைக்கப்படும்னா கங்கை படலம் என்றும் அழைக்கப்படும். ஸோ அதுக்கடுத்ததான் கூற்று 1 வந்து பார்த்தோம்னா கம்பராமாயணத்தில் அயோத்தி காண்டம் 2வது காண்டமாகும். ஸோ கூற்று 2 பார்த்தோம்னா அயோத்தி காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. ஸோ கம்பராமாயணத்தின் 2வது காண்டம் தான் இந்த அயோத்தி காண்டம். இந்த அயோத்தி காண்டத்தில் 13 படலங்கள் என்பது உள்ளது. ஸோ அப்போ கூற்று 1 and 2 சரிதான். ஸோ அதுக்கடுத்ததான் ராமன் குகனிடம் விடுநனி கடிது என்றான். இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கான பொருள் கேட்டிருக்காங்க. கடிதுனா விரைவாக என்று பொருள் போடும். கடிதுனா விரைவாக என்று பொருள் வரும். ஸோ அதுக்கடுத்ததான் தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எவைன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. தமிழுக்கு கதினா ஸோ க என்பது கம்பராமாயணமும் தி என்பது திருக்குறளும் வரும். ஸோ அதுக்கடுத்ததான் கம்பர் அவைகள புலவராக விளங்கிய அரசவை யாருதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ குலோத்துங்க சோழன் இவருடைய அரசவையில் தான் அவைகள புலவராக இருந்திருப்பார் கம்பர். குலோத்துங்கன் சோழனின் அவைகள புலவராக தான் இருந்திருப்பார் கம்பர். ஸோ அதுக்கடுத்ததான் ஏழமை வேட நிறந்தில என்றெனை ஏசாரோ என்று இயம்பியவன் யாருன்னா குகன். ஏழமை வேட நிறந்திலம் என்றெனை ஏசாரோ என்று இயம்பியவன் யாருன்னா குகன். ஸோ அதுக்கடுத்ததான் ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உத்தரகாண்டம். இந்த உத்தரகாண்டம் என்பது ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பார். கம்பர் வந்து எழுதியிருக்க மாட்டார். மீதி இருக்கக்கூடிய சுந்தரகாண்டம் அயோத்தி காண்டம் பாலகாண்டம் இது எல்லாமே கம்பர் வந்து எழுதியிருப்பார். அதுக்கடுத்துதான் கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் யாருன்னா கம்பர் தான். ஸோ கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழக்கூடியவர் யாருன்னா கம்பர். ஸோ அதுக்கடுத்துதான் பொருத்தமான பொருளை தேர்வு செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்பர் எழுதிய நூல்களில் ஒன்று இதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கம்பர் எழுதியது இந்த சடகோபர் அந்தாதி மட்டும்தான் வரும். ஸோ மீதி இருக்கக்கூடிய மதுரை கலம்பகம் நீதிநெறி விளக்கம் கந்தர் கலிவெண்பா இதெல்லாம் வந்து குமரகுருபர் வந்து எழுதியிருப்பார். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த சடகோபர் அந்தாதி அது மட்டும்தான் கம்பர் வந்து எழுதியிருப்பார். அதுக்கடுத்ததான் கம்பராமாயணத்தில் துன்புலதெனின் அன்றோ சுகமுள்ளது என்று கூறியவர் யாருன்னா ராமன். கம்பராமாயணத்தில் துன்புலதெனின் அன்றோ சுகமுள்ளது என்று கூறியவர் யாருன்னா ராமன். ஸோ அதுக்கடுத்ததாக கூற்று 1 பார்த்தோம்னா கம்பர் பிறந்த தேரெழுந்தூரில் சோழ நாட்டில் அமைந்துள்ளது. ஸோ கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் என்பது சோழ நாட்டில் தான் இருக்குது. அதுக்கடுத்ததாக கூற்று 2 பார்த்தோம்னா கம்பர் வந்து 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர் ஆவார். ஸோ கூற்று 1 and 2 இதில் சரிதான். கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர் அது சோழ நாட்டில் தான் உள்ளது. கம்பர் வந்து 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த ஒரு புலவர் தான். ஸோ கூற்று 1 and 2 ரெண்டுமே சரி. ஸோ அதுக்கடுத்ததான் அகன் அமர் காதல் ஐய நின்னோடு எழுவரானோம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறான்னா ஸோ இங்கே வேடனோடு சேர்த்து 7 பேராக ஆகியிருப்பாங்க. குகனோடு சேர்த்து 5 பேர் சுக்ரீவனோடு சேர்த்து 6 பேர் ஆகியிருப்பாங்க. ஸோ அகன் அமர் காதல் ஐய நின்னோடு எழுவரானோம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறான்னா வேடனை பற்றி தான் குறிப்பிடுகிறாங்க. ஸோ அதுக்கடுத்ததாக கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு தாமே இட்ட பெயர் வந்து ராமாவதாரம். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு தாமே இட்ட பெயர் ராமாவதாரம். அதுக்கடுத்ததாக கூற்று 1 பார்த்தோம்னா ஏர் எழுபது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று 2 ஏர் எழுபது பாடியவர் யாருன்னா கம்பர். ஏர் எழுபது பாடியவர் கம்பர் தான். ஆனால் ஏர் எழுபது 11 கீழ்கணக்கு நூல்கள்லாம் வராது. ஸோ அப்போ கூற்று 1 என்பது தப்பு. கூற்று 2 மட்டுமே சரி. அதுக்கடுத்ததாக மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் யாருன்னா கம்பர். ஸோ இந்த மையோ மரகதமோ அப்படின்னு ராமரை பற்றி தான் கம்பர் வந்து குறிப்பிட்டிருப்பார். அதுக்கடுத்ததான் கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யாருன்னா குகன் தான். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவன் யாருன்னா குகன். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் வந்து ராமாவதாரம். ஸோ அதே தான் கொஷின் ரிப்பீட்டட் ஆகும். தாம் எழுதிய ராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் வந்து ராமாவதாரம். கம்பராமாயணத்தில் எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளலை வாழ்த்தி பாடியுள்ளாருன்னா 1000 பாடல்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை வாழ்த்தி பாடியிருப்பார்.
ஸோ அதுக்கு அடுத்ததாக உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். உத்தரகாண்டத்தை எழுதியவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர் தான். ஸோ அதுக்கு அடுத்ததாக தமிழுக்கு கதி என போற்றப்படும் இரு நூல்கள் என்பது திருக்குறளும் கம்பராமாயணமும். அதுக்கு அடுத்ததான் துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்ந்த பேர் அடியன் அல்செறிந்தன்ன நிறத்தினான். ஸோ இந்த கூற்றுக்கு உரியவர் யாருன்னா குகன். இந்த துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்ந்த பேர் அடியன் அல்செறிந்தன்ன நிறத்தினான். இந்த கூற்றில் குறிப்பிடப்படுபவர் யாருன்னா குகன். அதுக்கு அடுத்ததாக பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்பர் வந்து தேரெழுந்தூரில் தான் பிறந்தவர். சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் யாருன்னா கம்பர், அதுவுமே சரிதம். கம்பரது காலம் என்பது 12ஆம் நூற்றாண்டு, அதுவுமே சரிதம். கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதகாதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கே சீதகாதி வரக்கூடாது, சடையப்ப வள்ளல் என்பது வரணும். ஸோ சீதகாதி வந்து யாருக்கு வரும்னா நமக்கு சீராபுரணத்தில் உமரபுலவருக்கு வரும். ஸோ அப்போ இதில் பார்த்தோம்னா கம்பர் வந்து தேரெழுந்தூரில் பிறந்தவர், அது சரி. கம்பரை ஆதரித்தவர் யாருன்னா சடையப்ப வள்ளல்னு சொல்லிட்டு வரணும். சரஸ்வதி அந்தாதி இயற்றியவர் யாருன்னா கம்பர், அதுவுமே சரிதம். கம்பரது காலம் என்பது 12ஆவது நூற்றாண்டு. அதுக்கடுத்துதான் கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் என்பது 5வது காண்டமாகும். கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் என்பது 5வது காண்டமாக இருக்கும். அதுக்கடுத்து தான் துன்பம் உண்டாயின் அதனை எடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை என்ற பொருள் தரும் வரிகள் அமைந்துள்ள நூல் எதுனா கம்பராமாயணம். துன்பம் உண்டாயின் அதனை எடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை, இந்த பொருள் தரக்கூடிய வரிகள் அமைந்துள்ள நூல் எதுனா கம்பராமாயணம். ஸோ அதுக்கடுத்ததான் அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். யார் யாரிடம் கூறியதுனா ராமன் வந்து குகனிடம் கூறியது. அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம், இது வந்து ராமன் வந்து குகனிடம் கூறியது. அதுக்கடுத்து தான் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே. ஸோ என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா கம்பராமாயணம். தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தனும் சீர்த்தவன்றோ என்று வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா கம்பராமாயணம். ஸோ கற்பெனும் பெயரம். ஸோ அடுத்ததான் கற்பெனும் பெயரதொன்றும் கலிநடம் புரிய கண்டேன். இப்பாடலடி யாரை குறிப்பிடுகிறதுனா சீதையை பற்றி தான் குறிப்பிடுகிறது. கற்பெனும் பெயரதொன்றும் கலிநடம் புரிய கண்டேன். இப்பாடலடி யாரை குறிப்பிடுகிறதுனா சீதையை பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ அதுக்கு அடுத்ததாக தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்பட்ட நூல்கள் வந்து பார்த்தோன்னா கம்பராமாயணமும் திருக்குறளும் வரும். அதுக்கடுத்துதான் சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யாருன்னா அனுமன். ஸோ அனுமனுக்கு தான் சுந்தரன் என்னும் பெயர் இருக்கும். அதுக்கடுத்ததாக கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனைன்னா 96. ஸோ கம்பராமாயணத்தில் கம்பர் வந்து 96 வண்ணங்கள் பற்றி குறிப்பிட்டிருப்பார். அதுக்கடுத்ததாக கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம், அது சரிதான். கம்பராமாயணத்தின் பெரும் பிரிவிற்கு காண்டம் என்று பெயர், அதுவுமே சரிதான். கம்பராமாயணம் ஒரு வழிநூலாகும், ஸோ இதுவுமே சரிதான். ஆனால் கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை கிடையாது, கம்பராமாயணத்தின் உட்பிரிவு படலம் ஆகும். ஸோ அங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க, அதுதான் இதில் பொருந்தாதது. ஸோ அடுத்ததாக கம்பராமாயணம் அயோத்தி காண்டத்தில் உள்ள படலங்கள் வந்து பார்த்தோம்னா அயோத்தி காண்டத்தில் 13 படலங்கள் இருக்கும். அதுக்கடுத்ததாக பொருந்தாதது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அயோத்தி காண்டம், பாலகாண்டம், கிட்கிந்தா காண்டம் இதெல்லாம் கம்பராமாயணத்தில் வரக்கூடியது. ஸோ இந்த இஜ்ரத்து காண்டம் இது வந்து சீராபுரணத்தில் வரக்கூடியது. ஸோ அப்போ அது தான் பொருந்தாததாக இருக்கும். அதுக்கடுத்ததாக கம்பரால் பன்னவன் என குறிப்பிடப்படுபவர் யாருன்னா இலக்குவன். ஸோ கம்பர் வந்து பன்னவன் என்று குறிப்பிடப்படுபவர் யாருன்னா இலக்குவன் தான் வந்து குறிப்பிடுவார். அதுக்கடுத்துதான் தமிழுக்கு கதி என்று பெரியோரால் போற்றப்படும் இரு நூல்கள் வந்து திருக்குறள் வரும், கம்பராமாயணமும் வரும். கம்பரது காலம் 12ஆம் நூற்றாண்டு. சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றவர் யாருன்னா கம்பர் தான். சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றவர் யாருன்னா கம்பர். ஸோ அதுக்கடுத்ததான் கீழ்காண்பவற்றுள் கம்பர் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி இது எல்லாமே கம்பர் வந்து எழுதியிருப்பார். ஸோ தொன்னூல் விளக்கம் இது யார் வந்து எழுதியிருப்பாருன்னா வீரமாமுனிவர் வந்து எழுதியிருப்பார். ஸோ அப்போ அதில் இந்த நூல் தான் பொருந்தாததாக இருக்கும். அதுக்கடுத்ததாக கம்பராமாயணம் டேஷ் நூல்னால் கம்பராமாயணம் என்பது ஒரு வழிநூலாகும். அதுக்கடுத்ததான் காயும் வில்லினான் கல் திரள் தோழினான் என போற்றப்படுபவன் யாருன்னா குகன் தான். காயும் வில்லினான் கல் திரள் தோழினான் என போற்றப்படுபவன் யாருன்னா குகன். ஸோ அதுக்கடுத்ததாக தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவிழ் பொழ்கை தோறும் புதுமணம் தடங்கள் தோறும் என பாடிய கவிஞர் யாருன்னா கம்பர். ஸோ இந்த பாடலை வந்து பாடியவர் யாருன்னா கம்பர் தான். தாதகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் இந்த பாடல் பாடியவர் யாருன்னா கம்பர். ஸோ அதுக்கடுத்ததான் சரஸ்வதி அந்தாதி எனும் நூலை எழுதியவர் யாருன்னா கம்பர் ஆகும். ஸோ அதுக்கடுத்ததான் அரியதாம் உவப்ப உள்ளத்தன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றோ என்ற இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா கம்பராமாயணம் ஆகும். அரியதாம் உவப்ப உள்ளத்தன்பினால் அமைந்த காதல்
தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தனும் சிறுத்தவன்றி. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா கம்பராமாயணம். அதுக்கடுத்ததான் கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் எதுனா சுந்தர காண்டமாகும். கம்பராமாயணத்தில் மணிமுடியாக விளங்கக்கூடிய காண்டம் எதுனா சுந்தர காண்டம். அதுக்கடுத்ததான் யாமறிந்த புலவரிலேயே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்தவர் யாருன்னா பாரதியார். அதுக்கடுத்ததான் நெடுநீர்வாய் கடிதனில் மட அன்ன கதியது செல நின்றார். இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா கம்பராமாயணம். நெடுநீர்வாய் கடிதனில் மட அன்ன கதியது செல நின்றார். இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா கம்பராமாயணம். ஸோ அதுக்கடுத்ததாக கம்பரை புறந்தவர் யாருன்னா சடையப்ப வள்ளல் தான் கம்பரை ஆதரித்திருப்பார். கம்பரை புறந்தவர் யாருன்னா சடையப்ப வள்ளல். அதுக்கடுத்ததான் தமிழுக்கு கதி என்று அழைக்கப்பட்ட 2 நூல்கள் எதுனா கம்பராமாயணமும் திருக்குறளும் வரும். கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் எதுனா மதுரை காண்டம் என்பது வராது. மதுரை காண்டம் என்பது சிலப்பதிகாரத்திற்கு வரக்கூடியது. மீதி இருக்கக்கூடிய அயோத்தி காண்டம், ஆரணிய காண்டம், யுத்த காண்டம் இது எல்லாமே கம்பராமாயணத்தில் வரக்கூடியது. அதுக்கடுத்ததான் விற்பெருந்தடந்தோல் வீரர். இப்பாடலடி யாரை குறிக்கிறதுனா ராமனை பற்றி தான் குறிப்பிடுகிறது. விற்பெருந்தடந்தோல் வீரா. இப்பாடலடி யாரை குறிப்பிடுகிறதுனா ராமனை பற்றி குறிப்பிடுகிறது. அதுக்கடுத்துதான் அன்புலை இனினாம் ஒரு ஐவர்கள் உலரானோம். இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா கம்பராமாயணம். அன்புலை இனினாம் ஒரு ஐவர்கள் உலரானோம். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா கம்பராமாயணம். அதுக்கடுத்ததாக வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால் திண்மை இல்லை நேர் செருணரின்மையால். மேற்கண்ட அடிகளால் சிறப்பிக்க பெறும் நாடு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பாடல் வரிகள் கோசல நாட்டை பற்றி தான் சிறப்பித்து கூறுகிறது. வன்மை இல்லையல் ஒரு வறுமையின்மையால் திண்மை இல்லை நேர் செருணரின்மையால். இந்த வரிகள் இடம்பெறக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா கோசல நாட்டை பற்றி தான் குறிப்பிடுகிறது. அதுக்கடுத்ததாக பொருந்தாத சொல்லை காண்க. இந்த சத்ருகன், பரதன், சுக்ரீவன் இவங்க எல்லாமே கம்பராமாயணத்தில் வரக்கூடியவங்க. இந்த நகுலன் பார்த்தோம்னா இந்த மகாபாரதத்தில் வரக்கூடியவராக இருப்பார். அப்போ அதில் நகுலன் தான் பொருந்தாதது. அதுக்கடுத்ததான் ராம அவதாரம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எதுனா கம்பராமாயணம் தான். ராம அவதாரம் என்ற அடைமொழி கொண்ட நூல் எதுனா கம்பராமாயணம். அதுக்கடுத்ததான் ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் யாருன்னா அனுமன் தான். கம்பராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் குறிக்கப்படுபவர் யாருன்னா அனுமன். அதுக்கு அடுத்ததான் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யாருன்னா பாரதியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யாருன்னா பாரதியார். அதுக்கடுத்ததாக காவிய இன்பம் வாழ்விற்கு உரியது. காவிய இன்பம் என்பது வாழ்விற்கு உரியது. அதுக்கடுத்ததாக கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யாருன்னா பாரதியார். இந்த கொஷின்ஸ் நிறைய முறை ரிப்பீட்டட் ஆகும். அதுக்கடுத்தான் திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யாருன்னா கம்பரும் திருவள்ளுவரும் தான் வருவாங்க. திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யாருன்னா கம்பரும் திருவள்ளுவரும் வருவாங்க. அதுக்கடுத்ததாக கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன் நிறைகுணத்தவன் குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யாருன்னா கோசலை. கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன் நிறைகுணத்தவன் குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யாருன்னா கோசலை. அதுக்கடுத்ததாக கம்பராமாயணம் நிகரற்ற வாழ்க்கை அனுபவ கருவூலம். வால்மீகியே இதனை படிக்க நேர்ந்தால் ஒரு புதுமை காப்பியத்தின் தழுவல் என ஒப்பார் என்று கூறியவர் யாருன்னா தமிழண்ணல். கம்பராமாயணம் ஒரு நிகரற்ற வாழ்க்கை அனுபவ கருவூலம். வால்மீகியே இதனை படிக்க நேர்ந்தால் ஒரு புதுமை காப்பியத்தின் தழுவல் என ஒப்பார் என்று கூறியவர் யாருன்னா தமிழண்ணல். அதுக்கடுத்ததான் மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாலி. இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா கம்பராமாயணம். மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாலி இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா ராமாயணம். அதுக்கடுத்ததாக என்று மூல தென்தமிழ் என குறிப்பிடப்பட்டவர் யாருன்னா கம்பரை தான் குறிப்பிட்டிருப்பார். அதுக்கடுத்ததான் குறிப்பினால் உணரும் கொள்கையான் யாருன்னா ராமன் தான். குறிப்பினால் உணரும் கொள்கையான் யாருன்னா ராமன். அதுக்கடுத்ததான் உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோல் நடத்தும் கோல் என கூறியவர் யாருன்னா கம்பர். உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் யாருன்னா கம்பர். அதுக்கடுத்ததான் ஒரு அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உலன் என்று பாடியவர் யாருன்னா கம்பராகும். ஒரு அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உலன் என்று பாடியவர் யாருன்னா கம்பர். அதுக்கடுத்ததான் உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மையை கருதி என்று மூல தென்தமிழ் என குறிப்பிட்டவர் யாருன்னா கம்பராகும். உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மையை கருதி என்று மூல தென்தமிழ் என கூறியவர் யாருன்னா கம்பர்.
ஸோ அதுக்கு அடுத்ததாக தவறான விடையை தேர்வு செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பராமாயணம் சிறுங்கிப்பேரம் என்பது வரும். ஸோ சிறுங்கிப்பேரம் என்பது குகன் வாழ்ந்த ஒரு ஊர் தான் அது. அதுக்கு அடுத்ததாக தேம்பாவணியில் வளன் பாட்டுடைய தலைவனாக இருப்பார். சீராபுரணம் ஸோ மந்த்ராசலம் மலையை பற்றி குறிப்பிடும். சீராபுரணத்தில் மந்த்ராசலம் மலையை பற்றி குறிப்பிடும். அதுக்கு அடுத்ததான் ஸோ சிலப்பதிகாரத்தில் பொதிகை மலையை பற்றி குறிப்பிடுவாங்களே தவிர்த்து கைலாய மலையை பற்றி குறிப்பிட மாட்டாங்க. ஸோ அப்போ தான் இதில் தப்பு. ஸோ அதுக்கு அடுத்ததான் என்று முல தென்தமிழ் என்றவர் யாருன்னா கம்பர் தான். ஸோ அதுக்கு அடுத்ததாக கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா கம்பராமாயணம். கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா கம்பராமாயணம். அதுக்கடுத்ததான் முழுதும் விருத்தாப்பாக்களால் ஆன காப்பியம் எதுனா கம்பராமாயணம் தான். கம்பராமாயணம் என்பது விருத்தாப்பாக்களால் ஆனது. ஸோ கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். ஸோ கரெக்டு தான். இரணியன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. ஸோ அதுவுமே கரெக்டு தான். கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். இரணிய வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. ஸோ அதுவுமே கரெக்டு தான். ஸோ அதுக்கடுத்ததாக மாயாசனக படலம் கம்பராமாயணத்தில் இல்லாததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தப்பு. மாயாசனக படலம் என்பது யுத்த காண்டத்தில் வரக்கூடியதாக இருக்கும். அதுக்கடுத்துதான் கம்பர் 100 பாடல்களுக்கு ஒரு முறை தான் தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை போற்றி உள்ளார். ஸோ அதுவுமே தப்பு. 1000 பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளலை போற்றியிருப்பார். ஸோ அப்போ இதில் 1 and 2 மட்டும்தான் சரியானவை, மீதியெல்லாம் தப்பு அதில். ஸோ அதுக்கடுத்ததாக என்று முல தென்தமிழ் என்ற தொடரை இயம்பியவர் யாருன்னா கம்பர் தான். ஸோ இந்த கொஷின்ஸுமே நிறைய முறை ரிப்பீட்டட் ஆகுது. அதுக்கடுத்ததான் உடம்பிடை தோன்றியதொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரச்சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வார் இத்தொடரை கூறியவர் யாருன்னா கம்பர் தான். ஸோ உடம்பிடை தோன்றியதொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரச்சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வார். ஸோ இந்த தொடரை கூறியவர் யாருன்னா கம்பர். ஸோ அவ்வளோதான். கம்பராமாயணத்திலிருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதுக்கு அடுத்ததாக ஒரு 3 கொஷின் மட்டும் ராவண காவியத்திலிருந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா பொது சிலபஸில் ஆட் பண்ணதுனால ஜஸ்ட் ஒரு 3 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துருவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்த்தோம்னா பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது எதனை குறிப்பிடுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பூவையும்னா நாக்கணவை பறவைகள் ஆகும். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும். ஸோ இதில் பூவையும்னா நாக்கணவை பறவைகள் என்று பொருள் வரும். அதுக்கடுத்ததான் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் எதுனா ராவண காவியம் தான் வரும். காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் புகழப்படும் நூல் எதுனா ராவண காவியம். ஸோ அதுக்கடுத்ததாக முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாலியும் களம் குவித்து குன்றியன இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா முல்லை. ஸோ இந்த பாடல் வரிகள் முல்லை திணையை பற்றி தான் குறிப்பிடும். முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாலியும் களம் குவித்து குன்றியன இந்த வடிகள் முல்லை நிலத்தை பற்றி தான் குறிப்பிடுகிறது. ஸோ அவ்வளோதான். கம்பராமாயணத்திலிருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம்.